சார், நான் ஜானகி வேலை செய்யற ஆபீஸோட எம்டி சிவராமன். ஏற்கனவே உங்க மச்சனை செஞ்ச காரியத்தினால எங்க குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் வெளியில போயாச்சு. இன்னும் என்ன செய்யணுங்கிறக்காக இங்க வந்திருக்கீங்க சார்? தன்னோட கல்யாணத்துக்கு தானே சம்பாதிச்சு 4 காசு சேர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற என் பொண்ணுக்கு கூடி வந்த சம்பந்தமும் போயிடுச்சே சார். இனி இவளை யாரு கட்டிக்குவாங்க? ஏன் சார், உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற பொண்ணுனா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கணுமா? காசை காட்டி காதல வாங்க முடியாது. நடந்த எல்லா தப்புக்கும் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். சார், மன்னிப்பு கேட்டா மட்டும் போன மான மரியாதை திரும்ப வந்துருமா சார்? இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு போன சம்பந்தம் தான் கிடைச்சிருமா? சார், அந்த சம்பந்தத்தை மறுபடியும் என்னால கொண்டு வர முடியாது. அதுக்கு பதிலா தான் என்னோட மச்சனனுக்கு ஜானகியை பொண்ணு கேட்டு சம்பந்தம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். வேண்டாம் சார், எங்களுக்கு பெரிய இடத்து சம்பந்தமே வேண்டாம். நாங்கெல்லாம் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வெளியில போங்க. சார், அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இதை பாருங்க, அருண் ஜானகி மேல வச்சிருக்கிறது தூய்மையான காதல். அவ மேல அவன் உயிரையே வச்சிருக்காங்க. அவ இல்லைன்னா அருண் செத்துருவான். சார், உங்க உயரம் வேற, எங்க உயரம் வேற. நீங்களும் இறங்கி வர வேண்டாம், நாங்களும் உங்க உயரத்துக்கு வரல. சார், பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புற எம்மாதிரி அப்பாக்கள் எல்லாம் முதலாளிக அண்ணன் தங்கியா நினைச்சு பழகுவானதை அனுப்புறோம். நீங்க அப்படி நினைக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி தப்பா புரிஞ்சிட்டீங்களே சார். இதை பாருங்க, நானும் உங்களோட பொண்ணு ஜானகிக்கு ஒரு அண்ணனா இருந்து தான் கேட்கிறேன். தயவு செய்து ஜானகி என் பொண்டாட்டியோட தம்பி அருணுக்கு பெரிய மனசு பண்ணி கட்டி வைங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவன் தான் சார். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற காரு, பணம், பங்களா இதெல்லாம் வேணா என்ன ஒரு பெரிய மனுஷனா காட்டலாம். ஆனா மனசளவுல நான் இன்னும் பழைய சிவராமன் தான். எனக்கு உங்க எல்லாரோட வலியும் புரியுது. வந்த சம்பந்தம் ஒரு பொண்ணுக்கு அமையலன்னா அந்த பொண்ணை பத்தி இந்த சமுதாயத்துல எப்படி பேசுவாங்கன்றது எனக்கு தெரியுது. எங்க வீட்டுல அப்பா அம்மான்னு பெரியவங்க யாரும் கிடையாது. தயவு செய்து நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்களை என் பெத்த அப்பாவை நினைச்சு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ, என்ன சார் நீங்க போய் என் காலில் விழுந்துட்டு சார்னு சொல்லி என்ன பிரிக்காதீங்க. அருண் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு அன்பு வைக்க தெரிஞ்ச அளவுக்கு அதை வெளிக்காட்டுறதுக்கு தெரியல. தயவு செய்து பெரிய மனசு பண்ணி ஜானகி அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சார், அப்படியே ஜானகி உங்க வீட்டுக்கு வரதா இருந்தாலும் நகை சீர்னு எங்களால் எதுவும் செய்ய முடியாது சார். வேண்டாங்க, நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. என்ன சார் இது, ஜானகி எங்க வீட்டுக்கு வரதே பெரிய சீர் தானே. கல்யாண செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, ஒரு நல்ல நாளை பார்த்து என் ஒய்ஃப் அழைச்சிக்கிட்டு முறைப்படி பொண்ணு கேட்கறதுக்கு வரேன். ஜானகியோட விருப்பம் தெரியாம நான் மட்டுமே முடிவு செய்ய முடியாது. அப்பாக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஆனா என்னோட 2 கண்டிஷனுக்கு நீங்க சம்மதிக்கணும். சம்மதிக்கிறேம்மா. உன்னோட கண்டிஷன் எதுவா இருந்தாலும் சம்மதிக்கிறேன். என்னன்னு சொல்லு. 1, கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன். என்னை விட்டா எங்க அப்பாவுக்கு வேற யாரும் கிடையாது. அதனால கல்யாணத்துக்கு பின்னாடியும் என்னோட சம்பளம் முழுசையும் எங்க அப்பா கிட்ட தான் நான் கொடுப்பேன். இதான் என்னோட 2 கண்டிஷன். என்னம்மா அது, மருமகளா நீ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆபீஸ் உன் ஆபீஸ் தானே. அப்புறம் அங்க வேலை செய்யறதுக்கு வேற யாரும் அப்ஜெக்ட் பண்ண போறா? இதை பாருமா, இனிமே உங்க அப்பா ஏன் அப்பா, இந்த குடும்பம் என் குடும்பம், ரெண்டும் வேற வேற இல்ல. அப்ப எங்களுக்கு ஓகே தான். மன்னிக்கணும் தம்பி, ரொம்ப நேரமா உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க. இருக்கட்டும் சார், வேண்டாம் சார். ஒத்த காலில் நின்று நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினேன்னு வீட்டுல பெருமையா சொல்லிப்பேன். வரேன் சார். சரி தம்பி, வரேம்மா. வாங்க. வரேங்க. வாங்க. வரேன். சரிங்க. அக்கா இந்தாங்க ட்ரெஸ். தேங்க் யூ. சந்தோஷமாடா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா, நீங்கள் ஜானகி கிட்ட சம்மதம் வாங்கின மாதிரி
அப்படியே சூட்டோட சூடா அக்கா கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா நானும் ஜானகியும் அப்படியே சிம்லா கிளம்பிடுவோம். போடா, உங்க அக்காவை நினைச்சாலே பயமா இருக்கு. எப்படி அவகிட்ட இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதெல்லாம் நீங்க பேசுனா அப்படியே அக்கா உருகிடுவாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி பேசி உருக்குனதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் ஐஸ் கியூப்ஸ்ரா. உங்க அக்கா மலை, இமய மலை. என்ன மாமா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? பயப்படாத, அப்படியே விட்டுருவேனா? இதை பாரு, ராஜேஸ்வரி ஜானகியை மீட் பண்றதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். முக்கியமான ஒரு ஆளை மீட் பண்ணணும்னு 2 பேருக்கிட்டையுமே சொல்லி அவங்கள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு வர சொல்லியிருக்கேன். ஏன் எதுக்குங்கிற விஷயம் 2 பேருக்குமே தெரியாது. அங்க வந்து ராஜேஸ்வரி ஜானகியை பார்த்து ராஜேஸ்வரிக்கு ஜானகியை பிடிக்கட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். என்னத்த ஜானகி நான் லவ் பண்றேனா? அவ்வளவுதான், அக்கா என்னை கிழிச்சிடுவாங்க. பைத்தியக்காரா, அப்படிலாம் விட்டுருவேனா? இதை பாரு, நான் விளையாட்டா காயினை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இரு. ஓகே, உங்களை நம்பி தான் இருக்கேன். வா, ஜெயிக்கலாம். சார் போஸ்ட். எனக்கு யார் லெட்டர் எழுத போறா? ஓஹோ, மாதவனுக்கு. யார் எழுத போறா? அவங்க அம்மா தான் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருக்க போறாங்க பிள்ளைக்கு? வேலைக்கு சாப்பிடு, வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளி, வெயில ரொம்ப சுத்தாத அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. இதுக்கு போய் வாரத்துக்கு 2 லெட்டர். வேற என்ன எழுதியிருப்பாங்க? பிரிச்சு தான் பார்ப்போமே. வேற என்ன எழுதியிருக்க போறாங்க பார்ப்போம். கடவுளே, அன்புள்ள மகன் மாதவனுக்கு மேல் வீட்டில் இருக்கும் ஜானகியை பிடித்திருப்பதாக எழுதியிருந்தாய். என்னிடம் சம்மதம் கேட்கணுமா? உன் ஆசைக்கு எப்போதாவது மறுப்பு சொல்லியிருக்கேனா? ஜானகி எனக்கு மருமகளா வருவதற்கு பூர்ண சம்மதம். விஷயம் வேற மாதிரி போகும் போல இருக்கே. முக்கியமான விஷயம், அவங்க வீட்டில் பக்குவமாக பேசி சம்மதத்தை கேளு. அதன் பிறகு எனக்கு லெட்டர் போடு. நான் முறைப்படி வந்து பேசி முடிக்கிறேன். அவசரப்படாதே. இப்படிக்கு உன் அன்புக்கு இனிய அம்மா பார்வதி. எனக்கே தெரியாம ஜானகி நீ லவ் பண்றியா? அந்த விஷயத்தை என்கிட்டயே மறைச்சிட்டியா? பையன் என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டானே, இதை எப்படி மறைச்சான்? டேய், நான் உனக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க போறேன்டா. உங்க அம்மா என்னடா வந்து பொண்ணு கேக்குறது? என்ன உன் அம்மான்னு சொல்றீல, நான் போய் பொண்ணு கேக்குறேன்டா. பாவண்டா அந்த கணபதி, பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஜானகிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. என் பையன் மாதவனும் நல்ல பையன்தான். படவா ராஸ்கல், மறைச்சிட்டல. இன்னைக்கு வா, உன்னை பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நானே விஷயத்த பேசிட்டு வந்துடுறேன்டா. என்னையே ஏமாத்த பாக்குறியா? டேய், டாக்டர் கிட்ட பேசுனியா? என்ன சொன்னாரு? அடுத்த மாதம் ஆப்ரேஷன் பண்ணியே தீரணுன்றாரு. அம்மா உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுடா. ஆப்ரேஷனை தள்ளி போடுறது நல்லது இல்லைன்னு டாக்டர் ஃபீல் பண்ணுறாரு. சரி, பணத்துக்கு என்ன பண்ண போற? துபாயில் வேலை வாங்கித்தான்னு சொல்லி 4 பார்ட்டி வந்திருக்கு. அமௌண்ட் அடுத்த வாரம் தரேன் இருக்காங்க. வழக்கம் போல வாங்கிட்டு அப்டேட் ஆக வேண்டியதான். ஆண்டவன் அப்பப்போ நமக்கும் ஆளை அனுப்பிட்டு தான்டா இருக்கான். இவன் தான் அந்த ஃப்ராடு. ஆமாம் சார், இவன் தான் சார் அந்த ஃப்ராடு. வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருக்கான். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். கான்ஸ்டபிள்ஸ் அலர்ட். எஸ் சார். பால் வண்டி வந்துட்டா நம்ம தேடி. உஷார் மச்சான், எஸ்கேப். சரி, ஓடு.
நாம தப்பிச்சிட்டோம். மாதவன் மாட்டிக்கிட்டான். ஏய், ஏய், போடா. ம். மருமகளுக்கு சமையலுக்கு கூட மாட ஒத்தாசை செய்றீங்க போல இருக்கு. ஆமாம்மா, ஆ, சும்மா தானே இருக்கிறோம்ட்டு கீரை ஹாஞ்சிட்டு இருக்கேன். அப்படியா? ஆ, அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாமேன்னு வந்திருக்கேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சமையல் முடிச்சுட்டு வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயமா? ஜானகி கல்யாண விஷயம்தான். நமக்கு முன்னாடியே முந்திக்கிட்டானா? ஆ, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? முதல்ல அவர் காதலிக்கிறேன்னு லெட்டர் கொடுத்ததும் இங்க பெரிய பிரச்சனையே நடந்து போச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து பேசின பிறகுதான் எங்களுக்கும் ஜானகி கொடுக்கலான்னு தோணுச்சு. அவரும் தங்கமான மனுஷனா இருக்காரு. என்ன அப்பாவா நினைச்சு தன்னோட மச்சனுக்கு ஜானகியை கட்டி கொடுன்னு கேட்டதும் மாமா மச்சான் பாசத்துல நானும் சம்மதம்னு சொல்லிட்டேன். வரதட்சணை, நகை, சீர் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கல்யாண செலவையும் அவங்களே பாத்துக்கிறாங்களாம். ஜானகிக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேள்விக்குறியா இருந்துச்சு. இந்த வரன் அமைஞ்சதுல ஜானகி மட்டும் இல்ல, நாங்களும் கொடுத்து வச்சவங்க தான். மாப்பிள்ளையும் பார்க்கறதுக்கு நல்ல கலகலப்பான டைப்பா தான் இருக்காரு. அன்னைக்கு கோயிலுக்கு வந்தவரு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. அப்பவே அவர் மனசுல இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்கிற நினைப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த அளவுக்கு அந்நியமா பழகிருப்பாரா என்ன? இருக்கலாம். ஒரு நல்ல நாளா பார்த்து சிவராம அவர் மனைவியோட வந்து ஜானகியை பேசி முடிக்கிறதா சொல்லியிருக்காரு. மாப்பிள்ளைக்கும் அவர் மாமாவுக்கு சம்மதம். ஆனா மாப்பிள்ளையோட அக்காவுக்கு தான் ஜானகி பத்தி தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அவங்க எப்படிப்பட்டவங்க, நல்ல குணமான்னு விசாரிக்கத்தான் உங்ககிட்ட பேச வரலான்னு இருந்தேன். ராஜேஸ்வரிமா ரொம்ப தங்கமானவங்க. நம்ம ஜானகிய கண் கலங்காம பார்த்துப்பாங்க. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தீங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. ஜானகி கல்யாண விஷயம் கேள்விப்பட்டேன். அதான் விசாரிச்சுட்டு போலாம். அடுப்புல அரிசி போட்டிருக்கேன். நான் போயிட்டு அப்புறமா சரிங்கம்மா. வரேம்மா. சரி. ஊர்ல இருக்கிற அம்மாவுக்கு லெட்டர் போட்டு விஷயத்த சொல்றதுக்கு முன்னால இந்த அம்மா கிட்ட சொல்லியிருந்தா நான் பேசி முடிச்சிருப்பேனடா. இப்ப ஜானகி கை நழுவி போயிருக்க மாட்டாளே மாதவா. மாமா ஆ? நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் நான் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பேன். எதுக்குடா? மாமா, அக்காவுக்கு ஜானகி பிடிச்சிரும்ல? ஜானகி யாருக்குடா பிடிக்காது? கண்டிப்பா உங்க அக்காக்கு பிடிக்கும். எனக்கு என்னமோ எக்ஸாமுக்கு போற மாதிரி ஒரே டென்ஷனா இருக்கு மாமா. இதுவும் ஒரு விதத்துல எக்ஸாம் தான்டா. லவ் எக்ஸாம். நீ உன்னோட பொறுப்பை என்கிட்ட பாஸ் பண்ணிட்ட. உன்னை பாஸ் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது. ஓகே ஓகே மாமா, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நான் சொன்ன எல்லாம் கவலைப்படாதரான்னு. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. ராஜேஸ்வரி, ராஜி, எங்கம்மா இருக்க? ஐயோ, சும்மா என்ன ராஜேஸ்வரி ராஜேஸ்வரின்னு? அதான் வந்துட்டேன்ல. டைம் ஆயிடுச்சுமா. நான் ரெடி. போது ராஜி, இத பார், நம்ம தான் ஒருத்தர் பார்க்கறதுக்கு போறவே தவிர நம்மள யாரும் பார்க்க போறதில்ல. எதுக்கு அப்படியே சீவி சிங்காரிச்சுக்கிட்டு? என்னது? அது இல்லம்மா, அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கிற. ரொம்ப வழியாதீங்க.
சரி, யாரை பார்க்க போறோம், எதுக்கு பார்க்க போறோம்? இப்படி ஒண்ணுமே சொல்லாம கிளம்புனா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விவரமா சொல்றேம்மா. முதல்ல கிளம்பு, போய்கிட்டே பேசலாமே. என்னங்க, நேத்திக்கு பர்ச்சேஸ் பண்ணப்போ என் ஃப்ரெண்டு கமலோட ஜுவல் பாக்ஸ் என்கிட்ட மாறி வந்துடுச்சு. அதை வாங்க வருவா, கொடுத்துட்டு போயிடலாமே. ராஜே, அதெல்லாம் அருண் பார்த்துப்பா ராஜே. கிளம்பலாம். லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவரை பார்க்க முடியாது. அப்படி முக்கியமான ஆள் யாரு? பார்க்க தானே போற, பார்த்தா ஆச்சரியப்படுவ. நீங்க சொல்றது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போன உடனே எல்லாம் புரியுமா? வா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? காலையில இருந்து நீங்களும் குழம்பி என்னையும் குழப்பிட்டு இருக்கீங்க. சரி சரி, வாங்க போலாம். போலாம் போலாம். மாமா, அங்க என்ன பண்றீங்க? வாங்க. இதோ வரேன். கடவுளே, எங்க அக்காவுக்கு ஜானகியை பிடிக்கணும், ஜானகிக்கு எங்க அக்காவை பிடிக்கணும். மொத்தத்துல எனக்கு கல்யாணம் நடக்கணும். எனக்கு உன்னை விட்டு வேற யாரும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம். வா. இங்க யார பார்க்கணும்? வா சொல்றேன். வெயிட் பண்ணு. ஓகே. யார் என்னன்னே தெரியல, ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. ஒரு சஸ்பென்ஸ் இல்ல, பார்க்க தானே போறேன். ரெடியா சார்? தேங்க்யூ. வெல்கம். போலாம். இங்கே எவ்வளவு நேரம் நிக்கிறது? உள்ள போய் உட்காரலாம். இல்ல ராஜி, வேண்டாம். உள்ள போய் உட்காந்தோன்னா பார்க்க வேண்டியவங்களை மிஸ் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்கேன். யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி யாரை தான் பார்க்க போறோமோ. ஹாய் ராஜேஸ்வரி. ஹாய் மாலதி. என்ன ஷாப்பிங் வந்தீங்களா? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வேற எதுக்கு வருவாங்க? ஷாப்பிங் தான். அது இல்லப்பா, சில பேர் இதை மீட்டிங் பாயிண்டா யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் கேட்டேன். ஓ, நீ அதை சொல்றியா? அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் ஷாப்பிங் பண்ண தான் வந்தேன். என்ன உங்க வீட்டுக்காரர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு? பர்ஸ் காலி ஆயிடும் டென்ஷனா? என்னமோ தெரியல. சரி, 3rd ஃப்ளோர்ல பாம்பே சில்க் சாரீஸ் எக்ஸிபிஷனா, அதுக்கு தான் வந்திருக்கேன். நீயும் வரியா? சாரி எக்ஸிபிஷனா? வேண்டாம்ப்பா, நீ மட்டும் போயிட்டு வா. சரிப்பா.